என்ன வேணும் உனக்கு? என்னதான் வேணும் உனக்கு? எனக்கு வேணுங்கிறத உன்னால தர முடியாது. அதான் என்னன்னு சொல்லு. இப்ப என்ன செய்ய சொல்ற? எனக்கு 100% லவ் வேணும். யாருக்கு தான் வேண்டாங்கற? எனக்கு கூட தான் வேணும். 2000% லவ் வேணும். அதான் எப்படி? அது உண்மையில கிடைக்கல, பொய்யில இல்ல. என்னதான் பண்ண சொல்ற? எப்படி லவ் பண்றதுனே தெரியல. எனக்கு தெரியாததா தெரியலன்னு சொல்றேன். அது தப்பா? என்ன பண்ண சொல்ற? தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்ப பார்க்கலாம். Let's go. Come on. That's it. Way. Everybody up. Nice. Let's go. Hey, you're beautiful. Hey, fish, where you going? Oh, come on, you want to get off the train right now? You want to get off the train? You can't get off the train, all right? Just stay with us. Come on, let's have some fun. Just stop it. Come on. Be easy, be cool, all Take your right? hands off me. Calm down. Hey, get back in here. Hey, come on. Hey, come on. Get back in here. No, baby. You're not going anywhere, fish, tonight. You are not escaping this time. He's back, boys. Let her go. Is he your boyfriend? Fuck off. Ah! Hey, you! Hey, what's wrong? கையெடு. Hey, you! Beat him up! Beat him up! You! Hey! Hey! Hey, you! கைய வைக்காதீங்கன்னு சொன்னத கேட்க மாட்டீங்க. Come on, get him, get him. அண்ணா நீங்க என்ன வந்தீங்க? நான் பாத்துப்பல்ல. இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் போறோம். இப்பவே ஓவரா பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அவன் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவன் லைஃப் ஏதா அவனோட பயமா இருக்குடா. ஜிபர் ஜானு கூட ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரியும். அதனாலதான் கேக்குறேன். லைஃப் லாங் அவளோட சேர்ந்து வாழ்வேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல முடியாதுன்னு சொன்னா மறுபடியும் அவன் கடலடி படவே கூடாது. கடல பட்ட என்ன செய்வது எனக்கே தெரியாது. இங்கேயே இப்பவே தெளிவா அவன் முடிவை சொல்லு. இன்னும் ஏன்டா யோசிக்கிற? போய் சொல்றா.
என்னடா சொல்றது அவட்ட? ஏய் நீ தான் அடிக்கடி சொல்லுவலடா, எல்லாருக்கும் லவ் பண்றதுக்கு நேரம் வரும், அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா பிரிஞ்சு போறதுக்கு நேரம் வரும், அதை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. மாமா, ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும். அது இதுதான். லைஃப் லாங்கா நம்புற மாதிரி சொல்லு மச்சான். இல்ல ஜானு உனக்கு கிடைக்க மாட்டான். போ. போ மச்சான். ஜானு நான் சொல்லு நான் சொல்லுவேன். சொல்லு. என்னடி சொல்லணும்? இப்போ நான் சொல்றதுதான் கரெக்ட். லைஃப் லாங் உன்னை லவ் பண்ண முடியாது. ச்சே போடா. இப்ப கூட என்ன சொல்றான் பாரு அவன். மாற மாட்டான். நான் எதுக்குடா மாறணும்? நான் அப்படிதான். எப்படி இருந்தா தெரியுமாடா? ஃப்ரெண்ட் லவ் ஓகே ஆனதுக்கு வாவ் சோ நைஸ்னால பாக்க இவ்வளவு லவ்லியா இருந்தா தெரியுமா? அந்த மூஞ்சடா இது. அந்த சீட்டுக்குள்ளிக்கு போறப்ப சீட்டடுனால இவ்வளவு கியூட்டா இருந்தாடா. இப்ப அந்த மூஞ்ச பாரு. ராம், நான் சிங்கத்தை பாத்துட்டேன் குதிச்சாள இவ்வளவு எக்ஸைட் ஆனாடா. அந்த மூஞ்சாடா இது. ஏய் நான் மேக்கப் போட்டுக்கல, இது நேச்சுரல் பியூட்டினால. அப்ப இவ்வளவு இன்னசென்ட்டா இருந்தாடா. இப்ப எது கெடுத்தாலும் வெறுப்பு, போட்டி போடுறது, கோவம். பார்த்தா லவ்வா வரும். செவுல திருப்பணும். ஏன் நிறுத்திட்ட? அடி நீ மட்டும் எல்லாத்துக்கும் ஈன பல்ல அடிச்சிட்டு வருவியே. இப்ப எங்க போச்சு அந்த சிரிப்பெல்லாம்? அது வரைக்கும் என் மனசு உனக்கு தாம்பியே. எங்க அந்த மனசு இருக்காதிரி. எப்படி இருக்கும்? நீ மட்டும் ஒரே மாதிரி இருக்கியா? எல்லோ மட்டும் ஒரே மாதிரி இருக்கணுமாடா? இருக்காது. நான் என்ன சிலை நினைச்சியா? அப்புறம் எதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? உனக்குதான் ஒரு காரணம் போதுமே பொண்ணுங்களை கழட்டி விடுறதுக்கு. அதான் இத்தனை காரணம் இருக்கே. என்னையும் கழட்டி விட்டு. அது மட்டும் செய்ய மாட்டேன். ஏன்? காரணத்தோட தனிமை ஆயிடுவனு பயமா இருக்கு. சோ என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்சம் லவ் பண்றேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் தலைவிதி அது கூட போனாலும் போகும். இன்னும் கொஞ்சம் லவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி, அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆகுங்க? வேற என்ன ஆகும்? அவன் பேசுறது எங்களுக்கு ஒரு மண்ணும் புரியல. அவன் வேணான்னு எங்க அண்ணன் 1000 தடவை சொல்லிருக்காரு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? அவன் தான் வேணும்னு சொன்னான். எதுக்குமா அவன் தான் வேணும்னு கேட்டா? அவனுக்கு லவ் பண்ண தெரியும். அவன மாதிரி லைஃப்ல லவ் பண்றவன் எங்கேயும் கிடைக்க மாட்டான்னு சொன்னான். சரின்னு ஒத்துக்கிட்டோம். இப்ப பாத்தீங்களா? அதான் ஒத்துக்கிட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பொண்ண லவ் பண்றது ரொம்ப ஈஸி சார். அதே பொண்ணு பிடிக்கலனா அவளை பிரியறது அதை விட ஈஸி. ஆனா அதே பொண்ணை இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுங்கிறது இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என்னது? ஸ்கூல்ல ஜாப், பெயிண்டிங் டீச்சர், டாடிக்கு தெரிஞ்ச ஸ்கூல், salary $3000. இனிமே இந்த கிறுக்கிறது, செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது இதெல்லாம் சுத்தமா விட்டுறணும். இது எல்லாத்தையும் விட்டுணுமா? இத பார்த்தா உனக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தெரியுதா? திஸ் இஸ் கிராஃபிட்டி. காஃபி டீ கூட உதவாது. எதுக்கு இது? இது எனக்காக, என் சந்தோஷத்துக்காக. இது ஏன் சந்தோஷம்? டிசைட் பண்ணிக்கோ. நானா கிராஃபிட்டியான? கிராஃபிட்டியை தியாகம் பண்ண சொல்றா? அவளுக்கு என்ன பைத்தியமா? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. கமான் ராம், விட வேணாம். உன்னை விட சொல்லி யாரா சொன்னது? ஜஸ்ட் விட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதான். இன்னைக்கு கிராஃபிட்டி ஆர்ட் வரைஞ்சு ராமன்னு பேர் போட்டிருக்க, நாளைக்கு சாம்னு மாத்திக்கோ. தட்ஸ் இட். அவ என்ன சிகரெட் பிடிக்க வேணான்னு சொன்னா, நான் என்ன பண்றேன்? சிகரெட் பிடிச்சிட்டு தானே இருக்கேன். சரக்கு அடிக்க கூடாது சொன்னா, பாத்தியா பாட்டில பனியன்லயே போட்டிருக்கேன். ஃப்ரீயா விடு மச்சான். லவ்னா 4 பொய், 3 SMS, 2 மொக்க ஜோக்கு, 1 ஃப்ளவர். தட்ஸ் இட் மேன். ரிலேஷன்ஷிப்பை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுங்கறத கத்துக்கோடா. நம்ம பசங்கள்ல 100க்கு 99 பேர் என்ன மாதிரி தான் மச்சான். நீ சேர்ந்து செஞ்சுரி போடு. ஹாய் மாயா, நீ போன் பண்ணும் போதே நான் வந்திருப்பேன். இவன் தான் இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்னா, சால்வ் பண்ணிட்டேன். போலாமா? மாயா, டேய், லவ் பண்ற பொண்ண லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது பெரிய பாவண்டா. இனிமே தாண்டா உனக்கு தெரியும் உண்மையை பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் நான் உண்மையை மட்டுமே பேசுறேன். போல வாடா அண்ணா.
லவ் பண்ணவங்களை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு வாழ்றது கூட ஒரு வகையில பெரிய பாவம்டா. அவன் மேல தப்பு இல்லடா. அவன மாதிரி ஒரு நல்ல காதலன் என் பொண்ணுக்கு எங்க தன்னாலும் கிடைக்க மாட்டான். சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு போறதும் அவங்க இஷ்டம். Come on, let's go. Guys.